இலங்கையில இருக்கக்கூடிய கேசவராஜா அப்படின்றவர் நாம ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கேட்கும்போது அதுக்கான அர்த்தம் வேற மாதிரி நம்மளுக்கு புரியும். அந்த மாதிரி தான் அவங்கள்ட்ட நம்ம பேசும்போதே அதுல இருந்து ஒரு வரிகள் எல்லாம் எடுத்து பேசுவாங்க. வாழ்த்த வாயும் இணைக்க மட நெஞ்சும் வாழ்த்த. வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். அமிர்த வேளையில் கேட்டு ரசித்து உணர்ந்தது. இந்த பதிவு எல்லாருக்கும் கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும். இது ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். நிறைய பேர் நீங்கள் கேட்குற பாட்டெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. எங்களுக்கும் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கூட கேட்டுட்ருக்கீங்க. ஸோ சொல்லி கொடுக்க நேரம் இல்லை. என்னுடைய வழிபாடு நிறையா நேரம் பாட்டு கேட்குறதுல இருக்கும். சுவாமி பாட்டு தான் முக்கால்வாசி காரில் போகும்போதாக இருக்கட்டும், பயணங்கள்லேயும் சரி, காலையில் எழுந்து சமைக்கும் போதும் சரி, அதுதான் ஓடிட்டுருக்கோம். அதில் ஒரு சில பாடல்கள் மனசை ரொம்பவே தொட்டிருக்கோம். திரும்ப 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 கேட்டிருப்போம். அந்த மாதிரி பாடல் தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அந்த வரிசையில் ஒரு நாள் வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு சிறப்பு விருந்தினராக அழைச்சிருந்தாங்க. விடிய காலம் கிளம்பி போகிறோம். அன்னைக்கு என்னுடைய மூத்த மகளும் கூட வந்திருந்தா. ஸோ அப்போ வந்துட்டு இருக்கும்போது, அம்மா நான் ஒரு பாட்டு போடுறேன் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வச்சா. என்ன பாட்டு அப்படின்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய கேசவராஜா அப்படின்றவர் பாடின பாட்டு. நீங்கள் இவர் பாடி கேட்டிருக்கீங்களா? தேவாரம் திருவாசகம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா, நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று ப்ளே பண்ணா. முதல்ல அதில் விருத்தம் மாதிரி திருவாசகம் வந்தது. பாருருவாய நம்ம இளையராஜா சார் மியூசிக்கில் என்னுடைய தோழி சுருமுகி பாடின பாட்டு. அந்த பாட்டை அவரோட ஸ்டைலில் ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. அதை தொடர்ந்து இது நான் நிறைய வாட்டி கேட்ட அப்பர் தேவாரம். ஆனால் அவர் குரலில் கேட்கும்போது அதோட முழு அர்த்தமும் புரிகிற மாதிரி இருந்தது. அதாவது படித்த புத்தகமாக இருக்கும், படித்த செய்தியாக இருக்கும். அந்த சூழ்நிலையோட நாம் ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கேட்கும்போது அதுக்கான அர்த்தம் வேற மாதிரி நம்மளுக்கு புரியும். அந்த மாதிரி தான் எனக்கு அன்னைக்கு அந்த பாடல் புரிஞ்சது. என்ன பாட்டு அப்படின்னா, வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை. இதுல ரொம்பவே ரசிச்ச வரி அப்படின்னா, அந்த மட நெஞ்சு அப்படிங்கிற அந்த வரி தான். ஏன் அந்த மட நெஞ்சு அப்படிங்கிறது, ஏன் இந்த சுவாமியை எனக்கு பிடிக்கும் தெரியாது. அது அறிவார்த்தமா இல்லையே. இது யார் வேணாலும், ஏன்னா நாங்கள்லாம் இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கோம். விக்கிரகங்கள், சிலைகள், இதோட தான் எங்களோட வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு மனுஷன் செஞ்சது தானே அப்படின்ற எண்ணம் வராம பக்தி வரணும். அந்த பக்தி வருது அப்படின்றது ரொம்ப டெக்னிக்கலா அறிவா யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய புத்தி இருந்தா அந்த பக்தி அங்க காணாம போயிடும். பக்தி அப்படின்றது என்னது அப்படின்னா, கண்மூடித்தனமா நம்புறது. அது அந்த பக்தியை அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாரு. நான் அந்த நினைக்க மட நெஞ்சு, அந்த நெஞ்சுக்கு அறிவு இருந்தா அது நினைக்குமா? அது மட நெஞ்சா இருக்கிறதுனால மட்டும்தான் நினைக்குது அப்படின்னு திரும்ப 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 அன்னைக்குன்னு இல்லை, எப்பெல்லாம் மனசு சோர்ந்து போகுதோ அப்போ திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய பாடல்கள்ல அவருடைய பாடலும் ஒன்றா இருக்கு. ரொம்ப கம்மியாக தான் பாடி போட்டிருக்காரு, அல்லது நான் பார்த்த அந்த சேனல்ல அவ்வளோதான் இருந்துச்சான்னு தெரியல. இருந்தாலும் அவருடைய பாடல்கள் அவர் பாடி போட்டிருக்கிறது எந்த அளவுக்கு சிவனை உள்வாங்கியிருக்காங்க. பொதுவாகவே இலங்கை மக்களுக்கு
சாதாரணமாவே அவங்க எல்லாருக்குமே தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவங்கள்ட்ட நம்ம பேசும்போதே அதுல இருந்து ஒரு வரிகள் எல்லாம் எடுத்து பேசுவாங்க. ஏன்னா ஐபிசியில தாக்ஷாயினி ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணி பேசும்போது அவங்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ட் பண்ணி கொடுத்தது அவங்க சொன்ன ஒரு திருமந்திரம் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எப்பயாவது இவ்வளவு கொடுத்த நீ எனக்கு கொடுத்துட்ட, இதெல்லாமே எதனால கிடைக்கும்னா புண்ணியம் பண்ணியிருந்தா தான் கிடைக்கும். சுவாமிய அந்த சிவபெருமான நினைக்கக்கூடிய அந்த மனசு, அவரை வாழ்த்தக்கூடிய அந்த வாய், உட்கார்ந்து பேசுறவங்க கிட்ட எல்லாம் தற்பெருமை பேசாம சுவாமிய பத்தின பெருமைகளை பேசிக்கிட்டே இருக்கணுமா. இந்த பிறப்பை எடுத்து நாம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணமா இருக்கிறவரும் அவரு தான். இந்த பிறப்பை கொடுத்தது அவர் தான். இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை கொடுத்திருக்கிறவரும் அவரு தான்ற அந்த ஒரு பரிபூர்ணமான அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் வரும். ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரை பார்க்குறோம், நான் பேசுறாங்க. இந்த நான் அப்படின்ற வார்த்தை அகண்டு சுவாமி என்ன தந்தார் அப்படின்றத திரும்ப 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 நாம யோசிச்சோம் அப்படின்னா அந்த அகந்தை வராது. எது நடந்தாலும் சுவாமி கொடுத்தது அப்படின்ற நம்பிக்கை வரும். நிறைய மக்களை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னா சுவாமி என்னை சோதிக்கிறார், அங்க என்ன தப்பு பண்ணோன்றதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. நம்ம என்ன தவறு செஞ்சோம், அதை எப்படி திருத்திக்க போறோம் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறது இல்லை. சுவாமி என்னை சோதிக்கிறார், சுவாமி என்னைய கஷ்டப்படுத்துறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்னை எப்படி திருத்திக்கணும் அப்படின்றத தாண்டி சுவாமி மேல பாரத்தை போடுறது. ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சா நான் இப்படி பண்ணேன் அதனால அது நடந்தது அப்படின்னு மொத்த பெருமையும் யார் எடுத்துக்கிறான்னா நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இல்லாம அத்தனையும் என் பெருமானால நடந்ததுன்னு சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க நடக்கிறதெல்லாம் சிவ செயலா பார்ப்பாங்க. இந்த பாட்டை நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 200-300 வாட்டி கேட்டிருப்பேன். கார்ல போறேன் அப்படின்னாலே இந்த பாட்டு கண்டிப்பா உடனே படிக்கும். அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் மோட்ல போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு இனிமையான பாடல். இந்த மாதிரி இந்த பாடல் நாங்க பேசும்போதே அந்த பாட்டோட லிங்க்கும் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுக்குறோம். நீங்க அதுல கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க இதுல கமெண்ட் பண்ணுங்க, அல்லது நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எனக்கு சொல்லுங்க, நான் கேட்குறேன். அதை பத்தி நம்ம எல்லாரும் பேசிக்கலாம். இது நம்ம ஒரு கலந்துரையாடல் மாதிரி கூட இருக்கும்னு நம்புறேன். எனக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா கூட நான் எல்லாத்தையும் படிக்கிறேன். உங்களோட கமெண்ட் எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன், படிக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு ஹார்ட்டாவது போட்டுடுறேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கூட கமெண்ட்ல போடுங்க, நானும் கேட்குறேன். நன்றி, வணக்கம்.